வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க வரோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆட்டோவில் வந்து சுவிட்செல்லாம் நிறைய நண்பர்கள் ஃபிட் பண்ணியிருப்பாங்க. அதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நமக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. அந்த குரூப்போட லிங்க் வந்து இந்த வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதுமாதிரி நம்ம அந்த முதல் கமெண்ட்லேயும் கொடுத்துருப்பேன், பார்த்து செக் பண்ணிங்க. பார்த்திங்கன்னா இந்த சுவிட்சை தான் சொல்லணும்னு நினச்சேன். இந்த சுவிட்சை நிறைய நண்பர்கள் யூஸ் பண்ணுவாங்க. யூஸ் பண்ணாதவங்களுக்கு இந்தமாதிரி சுவிட்சை யூஸ் பண்ணிங்க. பார்த்திங்கன்னா நம்ம ஆட்டோ வாங்கி 3 வருஷம் முடிஞ்சிருச்சு. இப்போ ஒரு வாரம் ஆச்சு, 3 வருஷம் முடிஞ்சு. நான் இந்த சுவிட்சை வந்து ஒரு 2.5 வருஷமாக யூஸ் பண்ணிக்கிட்டுருக்கேன். 2.5 வருஷமாகவும் பார்த்திங்கன்னா இந்த சுவிட்சில் வந்து தண்ணி பட்டிருக்கு, என்னென்னமோ ஆகிருக்கு. இந்த இதுதான் ஃபஸ்ட்டு போட்டது, இது இப்போ செகண்ட் போட்டது. இந்த சுவிட்சில் பாருங்கள், போட்டபடியே தான் இருக்குது. நான் இது வந்து பல டைம் யூஸ் பண்ணுறது. பார்த்திங்கன்னா நான் எக்ஸ்ட்ரா லைட்டுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா இதாக இருக்குது, நல்ல குவாலிட்டியாக இருக்குது. நீங்கள் பார்த்திங்கன்னா தெரியும், எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லா இருக்குது. இந்த சுவிட்சோட விலையும் 35 ரூபா தான். நம்ம நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற பட்டன் டைப் ஒரு சில நண்பர்கள் பார்த்துருக்கேன், அந்தமாரி யூஸ் பண்ணுவாங்க. என்ன கேட்டிங்கன்னா, அந்தமாரி நான் ஒரு டைம் யூஸ் பண்ணேன். அது தண்ணி பட்டோடனே உள்ளுக்குள்ளேயே ரஸ்ட் ஆகி, அதாவது துருப்பிடிச்சி அது வீணாக போய்ட்டு. அதனால இந்தமாரி சுவிட்ச் தான் பார்த்திங்கன்னா இது வெண்கலத்தில் கொடுத்துருப்பாங்க, வெண்கலம் மாதிரி இருக்கும். அதனால இதில் துருவெல்லாம் ஆகாது. அதனால் இந்தமாரி சுவிட்சை யூஸ் பண்ண ட்ரை பண்ணி பாருங்கள். இது பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே இருக்கும். இந்த இடத்துல இந்த இதை கட்டினீங்கன்னா அப்படியே கட்டிக்கலாம். இது எப்படி மாட்டுறதுன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமொபைல் ஷாப்பில் நிறைய ஷாப்பில் கிடைக்கும். இதை கேட்டிங்கன்னா வந்துடும். அதுமாரி இந்த இடத்துல இதுவும் ஒரு இதையும் கேட்டிங்கன்னா இப்படி வந்துடும். அந்த இதில் நம்ம ஒரு ஹோல் போட்டு அப்படியே மாட்டிக்க வேண்டியதான். இது லாக்கு. இந்த இதை வச்சு இப்படி லாக் பண்ணிட்டிங்கன்னா இது இருக்கும். அடுத்தது இதை எடுத்து வச்சு மாட்டிக்கணும். இப்படி தான் இதை பார்த்திங்கன்னா மாட்டணும். பின்னாடி பார்த்திங்கன்னா 2 ஸ்க்ரூ டைப்பில் கொடுத்துருப்பாங்க. அது நான் காட்ட முடியலை, பின் பக்கமாக இருக்குது. அந்த ஸ்க்ரூ டைப்பில் வந்து 2 ஒயரை முறிக்க வேண்டியதான். சுவிட்சும் ஈஸி தான், நார்மல் பட்டன் டைப் மாரி தான் கொடுக்கணும். இது பார்த்திங்கன்னா இப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா ஆன், இப்படி பண்ணிங்கன்னா க்ளோஸு. இதுதான் பார்த்திங்கன்னா அந்த சுவிட்சு. நான் இந்த ஒரு சுவிட்சை யூஸ் பண்ணி பாருங்கள். அது பார்த்திங்கன்னா நம்ம ஸ்பீடோமீட்டர் பார்த்திங்கன்னா 72,000 நின்னது. இப்போ நம்ம ஆட்டோ பார்த்திங்கன்னா 1 வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு ஸ்பீடோமீட்டர் இல்லாமலே ஓட்டிகிட்ருக்கோம். இந்த ஸ்பீடோமீட்டரோட விலை என்னென்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு சில நண்பர்கள் போட்டிருப்பாங்க. பார்க்குறவங்க இந்த ஸ்பீடோமீட்டர் இந்த செட்டோட விலை எவ்வளோன்னு சொன்னீங்கன்னா எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுமாரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.